வணக்கம். இது வீடியல் பிளாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, சிவசங்கரி எழுதிய சண்டை. நாம இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுக்காம சண்டை போடுறதுனால அந்த குடும்பத்துல வர பிரச்சனைகளும், அதனால குடும்பமே பிரிஞ்சு போற அளவுக்கு சின்ன சின்ன சண்டை பெருசாகிறதும் இந்த கதையில பார்க்க முடியுது. சண்டை. மதன் அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய மனைவி மதுமிதா 1.5 முழத்துக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அவங்களுக்கு மாச வெட்டிங் டே. அதாவது அன்னைக்கோட அவங்களோட திருமணமாகி 3 மாசம் முடிஞ்சிருந்தது. கல்யாணம் நடந்த அன்னைக்கே அவனும் அவளும் தீர்மானிச்சுட்டாங்க. வீக்லி வெட்டிங் டே, மந்த்லி வெட்டிங் டே அப்படின்னு முதல் 1 வருஷம் கொண்டாடி ஒரு லட்சிய தம்பதியா இருக்கணும் அப்படின்னு. அதன்படி திருமணமான புதன்கிழமை ஒவ்வொரு வாரம் வரும்போதும் சினிமா, ஹோட்டல்னு உல்லாசமா கழிப்பாங்க. மாச திருமண நாள் அன்னைக்கு அவளுக்கு அவன் பரிசு பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுத்துவான். முதல் மாச வெட்டிங் டே அன்னைக்கு அவளுக்கு ஒரு அழகான புடவை, 2வது மாச தினத்துல தோல் பை, அது மாதிரி. இன்னைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு காலையில இருந்தே அவ எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஈவினிங் ரெடியா இரு, நான் வந்ததும் வெளியில போலாம், அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு அவன் காலையில சொல்லிட்டு போனான். 5ல இருந்து இவளும் தயாரா இருந்தா. அவனை தான் காணோம். அவன் வேலை செய்யற ஆபீஸ்க்கு கூட போன் பண்ணிட்டா. மதியம் லீவ் போட்டுட்டு போனவன் தானா. எங்க போனாரு? நேரம் ஆக ஆக அவளுக்கு கற்பனை எதுவும் தோணாதனால ஏமாற்றம் மட்டும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா. மதன் IITல படிச்சு அகமதாபாத் காலேஜ்ல MBA திறமையோட பாஸ் செஞ்சவன். எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வா அப்படின்னு எத்தனையோ கம்பெனிகள் கெஞ்சதுல ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியை இவன் தேர்ந்தெடுத்து அதோட சவுத் இந்தியா ஆபீஸ்க்கு கன்சல்டண்டா சேர்ந்தான். சென்னையில தான் வாசம். நல்ல சம்பளம், காரு, நுங்கம்பாக்கத்துல வீடு அப்படின்னு 23 வயசுலயே அவனுக்கு யோகம் அடிச்சது. 4 மாசங்களுக்கு முன்னால மும்பைக்கு வேலைக்கு போனவன் அங்க MSc படிச்சுட்டு தனியார் நிறுவனத்துல ரிசர்ச் அசிஸ்டண்டா வேலை செய்யற மதுமிதாவை சந்திச்சான். மறுநாள் அதுக்கும் அடுத்த நாள் அப்படின்னு சேர்ந்தார் போல அவனும் அவளும் சந்திச்சுக்கும் போது தாங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் தீவிர காதல் கொண்டிருப்பதா உணர்ந்தாங்க. 10 நாட்களுக்குள்ள மும்பையில இருந்த அவங்களோட பெற்றோரை போய் சந்திக்கிறான். உங்கள் மகளை மணக்க ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா அப்படின்னு கேக்குறான். மும்பையின் நாகரிக கூட்டத்தை சேர்ந்த அவங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சு போச்சு. மே காட் பிளஸ் யூ சில்ட்ரன் அப்படின்னு முதல் சந்திப்பிலேயே வாழ்த்து சொல்லி சம்மதத்தை தெரிவிச்சுட்டாங்க. அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். டெல்லியில கவர்மெண்ட் ஜாப். அவன் ஒரே பையன். விஷயம் தெரிஞ்சதும் ஆல் த பெஸ்ட் மை பாய் அப்படின்னு அவரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. கல்யாணம் மும்பைல. 2வது நாளே சென்னைக்கு அவனும் அவளும் பறந்து வந்து புது குடித்தனத்தை தொடங்கிட்டாங்க. முதல் 2 மாசங்களை வீட்டை அலங்கரிக்கிறதுலயும், அதுக்கு தேவையான பர்னிச்சர், கர்டன் வாங்குறதுலயும், புது நண்பர்களை சேகரிக்கிறதுலயும், வெளியில விருந்து கேளிக்கைகளுக்கு போறதுலயும், பியூட்டி பார்லர்களுக்கு போய் அழக பராமரிக்கிறதுலயும் அவன் செலவழிச்சா. 3வது மாசம் இதெல்லாம் அவள் பொழுத நிரப்ப முடியாம போனதால மறுபடி வேலைக்கு போகணும் அப்படின்னு அவளே தீர்மானிச்சு உடனடியா மும்முரமா வேலை தேடியதுல மனசுக்கு பிடிச்ச தினசுல வேலை கிடைச்சிருச்சு. வர முதல் தேதியிலிருந்து போகணும். மணி 7:30 தாண்டியதும் அவளோட கோபம் தாங்க முடியாம போயிருச்சு. ஹவ் இர்ரெஸ்பான்சிபிள், ஒரு போன் பண்ணக்கூடாது, அப்படி என்ன வேலை என்ன காக்க வச்சுட்டு. மேலும் 1/2 மணி நேரம் ஆன சமயத்துல அவனுடைய வெள்ளை கலர் காரு காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சது. அதை பார்த்துட்டு இருந்த அவ மாடி பால்கனியை விட்டு இறங்கவே இல்லை. அவன் மாடி ஏறி வந்தான். பிரீஃப் கேஸ படுக்கையில போட்டுட்டு இவ பக்கத்துல இருந்த சேர்ல உட்கார்ந்தான். கால் ஷூவை கூட கழட்டாம மேஜை மேல தூக்கி காலை போட்டுக்கிட்டான். கும்முன்னு வெளிநாட்டு விஸ்கி வாசனை. அவ கோபமா இருக்கிறதையோ அவளை காக்க வச்சுட்டு லேட்டா வந்ததையோ அவனு உணர்ந்ததாவே தெரியல. மிர்சந்தானி வந்திருந்தான். அவனும் ஆஷாவும் பிரிஞ்சுட்டாங்களாம். வான் டிவோர்ஸ் அப்படின்னா மெதுவா. அவன் சொன்ன விஷயம் அவளுக்கு அதிர்ச்சி தரதாதான் இருந்தது. ஆஷா மிர்சந்தானிய அவளுக்கு நல்லாவே தெரியும். மிர்சந்தானிக்கு பெங்களூர்ல வேலை. ஆஷா மும்பையை சேர்ந்த பணக்காரி. 5 மாசங்களுக்கு முன்னால காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களா பிரிஞ்சுட்டாங்க. தன் கோபத்தை கூட மறந்துட்டா. வாட்? யா, மிர்சந்தானி மத்தியானம் ஆபீஸ்க்கு வந்திருந்தான். மூஞ்சியும் முகரையும் பார்க்க சகிக்கல. காலை நேரத்துல நல்லா குடி, உன்னோட பேசணும் அப்படின்னு அழுதான். அவனோட ஹோட்டல் ரூம்ல தான் இருந்த. பாவம். என்ன சமாச்சாரமா? 1 மாசமா 2 பேருக்கும் காரணம் இல்லாம சண்டை எழுந்து பெருசா போயிருக்கு.
இனியும் தாங்க முடியாதுன்னு பிரிஞ்சுட்டாங்க. சண்டைக்கு என்ன காரணம் கேட்டா சிரிப்பு வரும். போன மாசம் ஆஷா கால்ல ஏதோ கட்டி அப்படின்னு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருக்கிறா. மிர்சந்தானியும் கூட போயிருக்கிறான். தொடையில இருக்கிற கட்டியை பாக்கிறதுக்காக டாக்டரே ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் யங்கர் பிரதர் டு கோ அவுட் அப்படின்னாங்களாம். ஏன் தம்பியா? இவரா? என் ஹஸ்பண்ட் டாக்டர் அப்படின்னு ஆஷா டாக்டரை திருத்தி இருக்கிறா. அந்த டாக்டர் சும்மா இருக்க கூடாதோ? அடடே அப்படியா? பார்த்தா ஒல்லியா உங்க தம்பி மாதிரி இருந்தாரு, அதுதான் கேட்டேன், சாரி அப்படின்னு விளக்கம் வேற கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வரும்போதே ஆஷா சண்டை போட தொடங்கிட்டாலாம். அது எப்படி அந்த டாக்டர் அப்படி இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு. மிர்சந்தானி என்ன பண்ணுவான், நீ குண்டு நான் ஒல்லி, அதனால சும்மா விளையாட்டுக்கு கேட்டிருப்பாங்க, டேக் இட் as a joke அப்படின்னு சமாதானம் செஞ்சிருக்கான். ஆனா ஆஷா விடல. மறுநாள் காலையில இருந்து டிஃபன் சாப்பாடு எல்லாம் 2 மடங்கா சாப்பிடணும் அப்படின்னு மிர்சந்தானிய வற்புறுத்த தொடங்கினாலாம். ஏதோ தமாஷ் அப்படின்னு 2 நாள் பொறுத்தவனுக்கு 3வது நாள் கோபம் வந்துருச்சான். எனக்கு அதிகமா சாப்பிட்டா வயிறு கெட்டு போகும், என்னால குண்டாக முடியாது, நீ வேணும்னா ஒல்லியாக பார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுல இருந்து சண்டை பெருசாயிருச்சான். யூ டோன்ட் கேர் அபவுட் மீ அப்படின்னு ஆஷா கத்த, இவன் கத்த, விரிசல் பிளவாயிருச்சு. அதுக்கு பின்னால தொட்டதுக்கெல்லாம் குத்தம். 15-20 நாட்கள் அப்படியே இருந்து அதுக்கு பின்னால பிரியறது தான் நல்லது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்களாம். என்னடா பாவி, இந்த சின்ன விஷயத்துக்கா சண்டை அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். சின்னதுல ஆரம்பித்து எது வரைக்கும் போனது அப்படின்னு உனக்கு தெரியாது. எங்க குடும்பத்தை சண்டையில இழுத்தா, நான் வேறு ஒரு பெண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா கூத்தடிக்கிறா. ஓ யூ டோன்ட் நோ அப்படின்னா. ஆஷா அசிங்கமா இவனை திட்டவே கோபம் வந்து அவளை அடிச்சுட்டானா. உடனே அவ அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலாம். மறுநாளே வக்கீல் நோட்டீஸும் வந்துருச்சு. எதுக்காக ஆஷா இப்படி ஒண்ணும் இல்லாதத பெருசு செஞ்சாலோ? நல்ல பொண்ணு மாதிரி இருந்தா, உள்ள இத்தனை விஷம். அவன் பேசி முடிச்சிட்டான். அவளுக்கு அவன் ஆஷாவை தாக்கி பேசுறது கோபத்தை மூட்டுது. உங்களுக்கு மிர்சந்தானி பக்கம் தானே தெரியும். ஆஷாவை விசாரிக்காம அவளை பத்தி மட்டமா பேசுறது தப்பு. ஷீ இஸ் a nice girl. இவன் குடிச்சிட்டு அவளை என்னெல்லாம் பேசினானோ. கைய நீட்டி அடிக்கிறவன் ஒரு ஆம்பளையா? சே, டிஸ்கஸ்டிங். அடிச்சா என்ன தப்பு? அவ கண்டபடி பேசலான்னா இவன் ஒரு தட்டு தட்டினா என்ன? அவன் மிர்சந்தானிக்கு பறிஞ்சுக்கிட்டு வந்தான். வாட்? ஒரு தட்டு தட்டினா என்னவா? மேல் சாவினிசம் பேசுதா? ஆம்பளைன்னா என்ன வேணும்னாலும் செய்யலாமா? அதுக்கு அதிகாரம் உண்டா? தப்பு பண்றதே ஆண்கள் தான், இதுல வாய் வேற அப்படின்னு எதிர்த்து வாயாடினா. இப்போ அவனுக்கு கோபம் எழுந்தது. உனக்கு தான் ரொம்ப தெரியும்னு பேசாத. தப்பு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் செய்யறாங்க. ஆண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டோன்ட் ஜெனரலைஸ் ஐசே அப்படின்னு அவன் கத்துனான். கத்திட்டா சரியாயிடுமா? இன்னைக்கு கூட நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க. 5 மணிக்கு வரதா சொல்லி என்னை காக்க வச்சது மட்டும் இல்லாம 8 மணிக்கு வந்துட்டு மரியாதைக்கு ஒரு சாரி கூட கிடையாது. என்ன பெரிய பேச்சு வேண்டியிருக்கு? இங்க என்ன தலை போற காரியம்? சொன்னா சொன்னபடி வந்து சேர்றதுக்கு. மிர்சந்தானி மனசு உடைஞ்சு வந்திருந்தான். நண்பன்னு பேர் எதுக்கு? ஒரு மென்டல் கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டாம்? உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? ஆல்ரைட், உங்களுக்கு என்ன விட உங்க ஃப்ரெண்டு முக்கியம், ஓகே. ஆனா காத்துக்கிட்டு இருக்காதே, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு ஒரு போன் பண்ண தெரியாது? அந்த அளவுக்கு கூட மரியாதை கிடையாதா? கோவத்துல அவனோட கண்கள் சிவந்து போயிருச்சு. ஷட்டப், எனக்கு மரியாதையை நீ கத்து கொடுக்க வேணாம். குட்னஸ், மனுஷனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியாத உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேனே, என்ன போல மடையன் உண்டா? யா, ஐ அக்ரி. மனைவிக்கு மரியாதை கொடுக்காத உங்க சிநேகிதன் மாதிரி தானே நீங்களும் இருக்க முடியும். ஷட்டப். அவனை எதுக்காக நம்ம ஆர்கியூமெண்ட்ல இருக்கிற? உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன், அதான் தப்பு, அதான் துள்ளுறேன். நீங்க ஒரு ஷட்டப் சொன்னா எனக்கு பதிலுக்கு 100 தடவை ஷட்டப் சொல்ல தெரியும், சொல்லட்டுமா? ஆத்திரத்துல அவள் முகம் விகாரமா இருந்தது. அவன் பட்டுன்னு தன் தலையில அடிச்சுக்கிட்டான். நோ வண்டர், மிர்சந்தானி இப்படி பைத்தியம் போலதான் ஆயிட்டான். ஊ மாதிரியும் ஆஷா மாதிரியும் மனைவி ரூபத்துல பிசாசுகள் இருந்தா மனுஷன் நிம்மதியாவா இருக்க முடியும்? நவ் வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம் அண்ட் லீவ் மீ அலோன். அவளை பிசாசுன்னு சொன்னது மட்டும் இல்லாம கெட் அவுட் அப்படின்னு சொன்னதும் அவ கோபம் அதிகமாக, கண்கள் பளபளக்க, நாசி துடிக்க தொடங்கிருச்சு. அவள் ஆங்காரமா கத்துறா. நானா பிசாசு? மீ? கல்யாணமாகி 3 மாசம் ஆகிறதுக்குள்ள நான் பிசாசா? என்ன சொன்னீங்க? கெட் அவுட் அப்படின்னு தானே? ஓகே, ஐ வில் கோ. உங்களை ஜென்டில்மேன் அப்படின்னு நம்பினேன், பட் யூ ஆர் எ ப்ரூட். இவ அழுதுகிட்டே எழுந்து ரூமுக்கு வெளியே ஓடுறா. அவன் டீப்பாய காலால உதைச்சிட்டு ரூம் கதவை படீர்னு அரைஞ்சு மூடுறான். பெரிசா வளர்ந்து விட போகும் ஒரு சண்டை அந்த வீட்டுல சின்ன குழந்தையா பிறந்தது. முற்றும். மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் பிளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.